இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஜாமெட்ரி. ஜாமெட்ரினோடனே ஒரு காம்பஸ் எடுத்து, ஸ்கேல் எடுத்து, ப்ரொட்ராக்டர் எடுத்து டிராப் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிகினர் ஒரு ஜாமெட்ரிங்கிற ஒரு டாபிக்ல எந்தெந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயங்களை மட்டும் தான் இன்னைக்கு ஷார்ட்டாவும் ஃபாஸ்டாவும் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து இது எப்படி வந்துச்சு, அது எப்படி வந்துச்சுன்னா ஆராயறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே பேசிக் டெஃபினேஷன்ஸ் தான். இப்படி இருந்தா இது, இப்படி இருந்தா இதுங்கிற சிம்பிள் டெஃபினேஷன்ஸ் தான். எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ஜாமெட்ரி படிக்கும்போது எல்லா விஷயத்தையும் ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம் என்ன இருக்குங்கிறது. ஸோ பாயிண்ட்ஸ்னா என்னன்னா, ஒரு டாட் வைக்கிறோம் இல்லையா, அந்த டாட்டுக்கு பேர் தான் பாயிண்ட். அந்த அதுக்கு வந்து நம்ம ஏபிசிடின்னு சொல்லிட்டு இசட் வரைக்கும் எந்த நேம் வேணா கொடுத்துக்கலாம். அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஏதாவது ஒரு ரெண்டு லைனை ஜாயின் பண்றதுக்கு இல்லைன்னா அந்த இடத்துல மார்க் பண்றதுக்காக நம்ம அந்த டாட்டை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேரு பாயிண்ட். அதுக்கு ஏபிசிடி நம்ம நேம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து லைன் செக்மெண்ட் அப்படின்னா, ரெண்டு பாயிண்ட ஜாயின் பண்ற லைனுக்கு பேர் தான் லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்டுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் எண்ட் இருக்கும். அதாவது முடிவே இல்லாம போகாம ஏங்கிற ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி பிங்கிற இடத்துல அடுத்து முடிஞ்சு அப்படின்னா அது லைன் செக்மெண்ட். ஓகேவா? லைன்னா அப்ப என்ன அப்படின்னா, அதுக்கு முடிவே இருக்காது. ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி ஒரு இடத்துல முடியாம இந்த பக்கமும் ஸ்டார்ட்டே இல்லாம போகும், அந்த பக்கம் எண்டே இல்லாம போகும். முடிவே இல்லாம போறதுக்கு பேர் தான் லைன். பட் அதுவே ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல முடிஞ்சுன்னா அது லைன் செக்மெண்ட். ஓகேவா? சோ லைன் அப்படின்னா நோ எண்ட் ஆன் போத் டைரக்ஷன். அந்த முடிவே இல்லாம போறதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா, இந்த ஆரோ மார்க் மாதிரி நம்ம போடுவோம். இந்த ஏரோ மார்க் போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல அது முடிவு இல்லாம போயிட்டே இருக்கு, நம்ம இப்போதைக்கு வேணுங்கிற அளவுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கறது அர்த்தம். சோ ரெண்டு சைடுமே ஆரோ போட்டிருக்கோம், ரெண்டு சைடுமே டாட் போட்டிருக்கோம். அப்போ ரே அப்படின்னா என்னன்னா, ஒரு இடத்துல முடிவு இருக்கும், இன்னொரு இடத்துல முடிவு இருக்காது. சோ ரெண்டு இடத்துலயுமே எண்ட் இருந்துச்சுன்னா அது லைன் செக்மெண்ட். ஒரு இடத்துல எண்டும் ஒரு இடத்துல எண்டே இல்லாம போச்சுன்னா அது ரே. ரெண்டு இடத்துலயும் எண்டே இல்லாம போச்சு அப்படின்னா அது லைன். இது எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா, ஏபி பார் ஒரு வெறும் கோடு மட்டும் போட்டோம்னா அது லைன் செக்மெண்ட் ஏபி. இதே வந்து ஏபி போட்டு மேல பார் போட்டு ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் போட்டோம் அப்படின்னா இது லைன் ஏபி, இது லைன் செக்மெண்ட் ஏபி, இது லைன் ஏபி. இந்த இடத்துல ஒரு சைடு நான் எண்டு வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் ஆரோ மார்க் போட்டேன்னா அது ரே ஏபி. ஸோ இந்த இடத்துல நான் ரே ஏபின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏபின்னு சொன்னாலே போதும். மேல ஆரோ மார்க் போட்டிருக்கனால இது ஒரு ரே, ரெண்டு பக்கம் ஆரோ போட்டிருக்கனால இது ஒரு லைன், ரெண்டு பக்கமும் டாட் வச்சு வெறும் லைன் மட்டும் போட்டிருக்கனால இது லைன் செக்மெண்ட். அடுத்தது parallel lines, intersecting lines. parallel lines லைன்ஸ்னா நம்ம என்ன பார்த்துட்டோம். parallel lines அப்படின்னா ரெண்டு லைன் வந்து பார்த்துட்டீங்கன்னா மீட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ ஒருத்தர் ஜாயினே பண்ணாம ரெண்டு பேர் தனித்தனியாவே டிராவல் பண்ணுவாங்க, அதுவும் ஒரே டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ரயில்வே ட்ராக். ஸோ இந்த லைன் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல மெஷர் பண்ணாலும் 2 சென்டிமீட்டர், இங்க பண்ணா 2 சென்டிமீட்டர் சும்மா எழுதியிருக்கேன், பட் ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். எங்க மெஷர் பண்ணாலும் ஒரே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும், மீட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா போவாங்க. அதை வந்து parallel lines சொல்லலாம். இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னா ரெண்டு லைன்ஸ் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணிக்குவாங்க. அவங்க மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது இன்டர்செக்டிங் லைன்ஸ். அந்த மீட் பண்ற பாயிண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகேவா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ இந்த ஏபி மீட் பண்ணிக்கிறாங்கல்ல, மீட் பண்ணாம போறாங்க இல்லையா, பேரலல் லைன்ஸ் எப்படி பண்ணலாம்னா ஏபி டபுள் லைன் சிடி இப்படி போட்டுட்டோம்னா அதுக்கு பேரலல் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் சிடி அப்படி போட்டாங்கன்னா சியும் டியும் பேரலல் லைன்ஸ், சியும் டியும் பேரலல் ஆங்கிள்ஸ். ஸோ அந்த மாதிரி பேரலல் லைன்ஸ் போடுறதுக்கு பதிலா இந்த இடத்துல அந்த டபுள் லைன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெண்டு ரே இருக்கு, அந்த ரெண்டு ரேவும் ஒரு பாயிண்ட்ல ஜாயிண்ட் ஆகுது. இதே வந்து ரெண்டு ரேவும் இப்படி இன்டர்செக்ட் ஆச்சு, ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொன்னோம் இல்லையா. இந்த இடத்துல ரெண்டு லைனை ஜாயின் பண்ற ஒரு சிங்கிள் பாயிண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா வெர்டெக்ஸ் நம்ம சொல்லலாம். வெர்டெக்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஷார்ப் எட்ஜ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ப்பா இருக்க எட்ஜ் தான் வந்து வெர்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா இது ஒரு வெர்டெக்ஸ். இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ற ஒரு ஷார்ப்பான பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ். இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ். ஓகேவா? சோ வெர்டெக்ஸ் என்னன்னு பாத்துட்டீங்களா. இப்போ இந்த இடத்துல இப்போ இப்படி ஒரு லைன் இருக்கு, இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் எவ்வளவு தூரம் நான் மெஷர் பண்றேன்னா அதை நம்ம டிஸ்டன்ஸ்ல சொல்லுவோம், இல்ல ஹைட் வித் ஏதாவது ஒன்று சொல்லுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் 5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னு சொல்லி மெஷர் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி இன்க்ளைண்டா இருக்கிற ரெண்டு லைன்ஸை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா, இதுல இருந்து இது சர்டைன் ஆங்கிள் வந்து தள்ளி இருக்குன்னு சொல்லுவோம். அந்த ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணுவோம்னா டிகிரின்னு மெஷர் பண்ணுவோம். டிகிரினா நீங்க டெம்பரேச்சருக்கு போயிடக்கூடாது. ஸோ அதுவும் வந்து டிகிரி தான், இதுவும் டிகிரி தான். அது ஹீட்டை மெஷர் பண்றது, இதை ஆங்கிளை மெஷர் பண்றது. இந்த இடத்துல இந்த லைன் வந்து இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது தான் ஆங்கிள். அதாவது ப்ரொட்ராக்டரை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ இது பேரு ஆங்கிள், அதை நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். அது எப்படி எழுதலாம்னா, இப்ப இது வந்து ஓன்னு இருந்துச்சுன்னா ஆங்கிள் ஓ அப்படின்னு எழுதலாம், இல்லைன்னா ஆங்கிள் ஏஓபி, ஏஓபி.
எந்த இடத்துல ஆங்கிள் இருக்கோ அதை தான் நம்ம மிடில் எழுதணும். ஸோ அந்த பாயிண்ட் வழியா போற லைனை ஏஓபி அப்படின்னு எழுதலாம், இல்லைன்னா ஆங்கிள் ஓன்னு எழுதலாம். அந்த ஆங்கிளை ப்ரொட்ராக்டரை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்து இப்போ நம்ம ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிளை வந்து ஆங்கிள்னு பார்த்தோமா, அந்த ஆங்கிள் வந்து என்ன வேணா இருக்கலாம். ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரில இருந்து 360 டிகிரி வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணலாம். இப்போ இதே நம்ம வந்து லென்த் மெஷர் பண்றோம்னா அதுக்கு லிமிட்டே கிடையாது இல்லையா. ஸோ வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கலாம், 100 சென்டிமீட்டர் இருக்கலாம், 1000 சென்டிமீட்டர் இருக்கலாம், எவ்வளவு வேணா லிமிட்டே இல்லாம இருக்கலாம். பட் டிகிரி மெஷர் பண்றது லிமிட் தான், 360 டிகிரி தான் இருக்கும். 0 டிகிரில இருந்து 360 டிகிரிக்குள்ள தான் இருக்கும். நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல லைன் இப்படி இருக்குன்னா இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ 90 டிகிரினா ப்ரொட்ராக்டர் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல 0 டிகிரி இருக்கும், இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கும். அப்போ 0க்கும் இதுக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா 90 டிகிரி. ஸோ இந்த மாதிரி ரெண்டு லைன் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லலாம்னா ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் அப்படின்னா அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ரெண்டு லைனுக்குள்ள டிகிரி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா 90 டிகிரி. அதை ரைட் ஆங்கிள் நம்ம சொல்லலாம். ஓகேவா. இதே வந்து ரெண்டு லைன் நடுவில் இந்த ரைட் ஆங்கிள் இருக்கு அப்படின்னா இந்த லைன் ஏபியையும் சிடியையும் பெர்பெண்டிகுலர்னு நம்ம சொல்லலாம். பெர்பெண்டிகுலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெர்பெண்டிகுலர்னா என்னன்னா அந்த ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு லைன் இப்படி இருக்குன்னா இன்னொரு லைன் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். ஸோ அது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் பார்த்துட்டீங்கன்னா 90 டிகிரி. அந்த ரெண்டு ஆங்கிள் வந்து இப்படி இருக்காது, இப்படி இருக்காது, இல்ல லைட்டா இப்படி இருக்காது, இப்படிலாம் இருக்காது. ஒரு லைன் இப்படி இருக்கும், இன்னொரு லைன் ஒன்று இருக்கும். டி இருக்கு இல்லையா. ஸோ டிங்கிறது ப்ராப்பர் பெர்பெண்டிகுலர். இது வந்து ரெண்டு ஆங்கிளும் 90 டிகிரி இருக்கும். ஸோ பெர்பெண்டிகுலர்னா ரெண்டு லைனுக்குள்ள ஆங்கிள் 90 டிகிரி இருக்கணும். ஸோ அதுவே அந்த 90 டிகிரி அந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்லலாம்னா ரைட் ஆங்கிள்னு சொல்லலாம். இப்போ ரெண்டு லைனுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொன்னோம், ரைட் ஆங்கிள்னு சொன்னோம் இல்லையா. அந்த 90 டிகிரியை விட கம்மியா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு லைனும் 90 டிகிரிங்கிறது இங்க இருக்கும். இந்த 90 டிகிரியை விட கம்மியான ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா அதை அக்யூட் ஆங்கிள் நம்ம சொல்லலாம். 90 டிகிரியை விட கம்மியா இருந்தா அக்யூட் ஆங்கிள். 90 டிகிரிங்கிறது இங்க இருக்கு இல்லையா. இந்த 90 டிகிரியை விட அந்த ஆங்கிள் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அதை அப்டியூஸ் ஆங்கிள் நான் சொல்லலாம். ஸோ 90 டிகிரி இருந்தா அது ரைட் ஆங்கிள், 90 விட கம்மியா இருந்தா அக்யூட் ஆங்கிள், 90 டிகிரி விட அதிகமா இருந்துச்சுன்னா அது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ லெஸ் தென் 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது அக்யூட் ஆங்கிள். கரெக்டா 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அது ரைட் ஆங்கிள். 90 டிகிரி விட ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அது அப்டியூஸ் ஆங்கிள். இது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது. இது ஒரு லைன், இது ஒரு லைன் இப்படி இருக்கு. ஸோ இந்த இடத்துல இங்க ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல முடியுதுன்னா இது 180 டிகிரி. இத ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது, ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்குன்னா இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 180 டிகிரி. ஓகேவா. இதே வந்து இது வரைக்கும் வருது அப்படின்னா இது 270 டிகிரி, இது 180 டிகிரி, இது 90 டிகிரி. இது வரைக்கும் வந்துச்சுன்னா 270 டிகிரி. ஃபுல் சர்க்கிள் வந்து பாத்துட்டீங்கன்னா 360 டிகிரி ஃபுல் ஆங்கிள். ஓகேவா. ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் 90, அது கூட ஒரு 90 ஆட் பண்ணோம்னா 180, அது கூட ஒரு 90 ஆட் பண்ணோம்னா 270, அது கூட ஒரு 90 ஆட் பண்ணோம்னா 360. மொத்தமாவே ரெண்டு லைனுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 360 தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் இருந்துச்சுன்னா 180, இது வரைக்கும் இருந்துச்சுன்னா 270. இப்போ ரெண்டு ஆங்கிள், இப்போ இந்த இடத்துல இங்கிருந்து இது வரைக்கும் ஏங்கிற ஆங்கிள் இருக்கு, இங்கிருந்து இது வரைக்கும் பிங்கிற ஆங்கிள் இருக்கு. இந்த ரெண்டு ஆங்கிளையும் நான் ஆட் பண்ண, ஆங்கிள் ஏபியும் ஆங்கிள் பியும் நான் ஆட் பண்ணேன்னா ஆட் பண்ணி வர வேல்யூ 90 டிகிரி. ஏன்னா டோட்டல் இதான் இல்லையா. ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் பிளஸ் இதுல இருந்து இது வரைக்கும் ரெண்டே ஆட் பண்ணோம்னா எனக்கு 90 டிகிரி தான் கிடைக்கும். அப்படி ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா அது 90 டிகிரி வருதுன்னா அது பேரு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். இதுவே இந்த இடத்துல இங்கிருந்து இது வரைக்கும் ஏங்கிற ஆங்கிள் இருக்கு, இந்த லைன்ல இருந்து இது வரைக்கும் பிங்கிற ஆங்கிள் இருக்கு. இந்த ஏபியும் பியும் ஆட் பண்ணா எனக்கு இது டோட்டல் கிடைக்குமா, விச் இஸ் 180 டிகிரி. அப்படி ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணி 180 டிகிரி வந்துச்சுன்னா அது பேரு சப்ளிமெண்டரி ஆங்கிள். ஸோ 90 டிகிரி வந்தா காம்ப்ளிமெண்டரி, 180 டிகிரி வந்துச்சுன்னா சப்ளிமெண்டரி. அடுத்து இந்த இடத்துல ஒரே வெர்டெக்ஸ் தான் இருக்கு, ஒரே பாயிண்ட் தான் இருக்கு. அதுல இருந்து இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு, அதுல இருந்து இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு. இந்த ரெண்டு ஆங்கிளும் பக்கத்துல பக்கத்துல இருந்துச்சுன்னா ஒரே சேம் வெர்டெக்ஸ் வச்சு
நியர்பை இருந்துச்சுன்னா அது பேரு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அடுத்தடுத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து இருக்கிறது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். இப்ப இந்த இடத்துல இதுவும் சேம் வெர்டெக்ஸ் தான், ஆனா இது ஒரு சைடு இருக்கு, இது ஒரு சைடு இருக்கு. இது ரெண்டுக்கும் ஜாயினே ஆகல. சோ இது வேற ஆங்கிள், இது வேற ஆங்கிள் அப்படிங்கும்போது இது பேரு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். சோ அடுத்தடுத்து இருந்துச்சுன்னா அது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஆப்போசிட்ல சேம் வெர்டெக்ஸ்ல பக்கத்துல டச் ஆகாம ரெண்டு ஆங்கிள் இருந்துச்சுன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இந்த இடத்துல ஏவும் பியும் அட்ஜசன்ட், இந்த இடத்துல ஏவும் பியும் ஆப்போசிட். இதே இந்த இடத்துல சின்னு ஒரு ஆங்கிள் இருக்குன்னா ஏசியும் அட்ஜசன்ட், சிபி அட்ஜசன்ட். பட் ஏவும் பியும் டச்சே ஆகல, அவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அடுத்து ரெண்டு ஆங்கிள் இருக்கு, இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். இந்த டைரக்ஷன் மாறி மாறி இருக்கலாம், ஆனா அதை மெஷர் பண்ணும்போது இப்ப இதையும் 30 டிகிரி வருது, இதுவும் 30 டிகிரி வருது அப்படின்னா இது பேரு கான்குரண்ட் ஆங்கிள்ஸ். கான்குரண்ட் அப்படின்னா ஒரே சேம், சேம் டு சேம் அப்படின்னு. இதே வந்து இந்த இடத்துல ஒரு 4 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் டிரா பண்றேன், இதுவும் 4 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் டிரா பண்றேன்னா இந்த ரெண்டு லைனும் சிடின்னு வச்சுக்கலாம், இத ஏபின்னு வச்சுக்கலாம். ஏபியும் சிடியும் கான்குரண்ட் லைன்ஸ், ஒரே லைன்ஸ், சேம் மெஷர்மெண்ட், சேம் டைரக்ஷன், சேம் இருக்காங்க. சேம் டைரக்ஷன் சொல்ல முடியாது, பட் ஒரே மாதிரி இருக்காங்க இல்லையா, இது வந்து கான்குரண்ட் லைன்ஸ். ஒரே ஆங்கிள் இருந்துச்சுன்னா கான்குரண்ட் ஆங்கிள்ஸ். அடுத்து ஜியோமெட்ரியில பிளேன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு லைன் அப்படி டிரா பண்றேன். ஸோ இந்த இடத்துல ஏன்னு இருக்கு, பின்னு இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா என்னால எவ்வளவு டைரக்ஷன்ல மூவ் பண்ண முடியும்? ஒன்னு இப்படி மூவ் பண்ணலாம், இல்லைன்னா இப்படி மூவ் பண்ணலாம். ஒன்னு ரைட் சைட் மூவ் பண்ணலாம், இல்லைன்னா லெஃப்ட் சைட் மூவ் பண்ணலாம். இப்படி என்னால ஒரு டைரக்ஷன்ல மட்டும் மூவ் பண்ண முடியுதுன்னா அது பேரு ஒன் டைமென்ஷனல். ஒரு டைரக்ஷன்ல தான் என்னால மூவ் பண்ண முடியும்னா அது ஒன் டைரக்ஷனல். இப்போ ரெண்டு இருக்கு. இப்ப நான் இங்க நிக்கிறேன்னா என்னால ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மூவ் பண்ண முடியும். இங்க வந்தேன்னா மேலையும் கீழையும் மூவ் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன ரெண்டு டைரக்ஷன்ல மூவ் பண்ண முடிஞ்சுன்னா இது பேரு டூ டைமென்ஷனல். இதுவே வந்து பாத்துட்டீங்கன்னா நான் சைட்லயும் பின்னாடியும் நடக்கிறேன், மேலையும் கீழையும் நடக்கிறேன், இந்த டைரக்ஷன்லயும் நடக்கிறேன். அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடும் நடக்கிறேன், மேல கீழையும் நடக்கிறேன், முன்னாடி பின்னாடியும் நடக்கிறேன். ஸோ இந்த டைரக்ஷன்லயும் போறேன், இந்த டைரக்ஷன்லயும் போறேன், இந்த டைரக்ஷன்லயும் போறேன். 3 டைரக்ஷன்ல என்னால போக முடியுது அப்படின்னா இது பேரு 3 டைமென்ஷனல். ஸோ 3 டைரக்ஷன்ல மூவ் பண்ண முடிஞ்சுன்னா அது 3 டைமென்ஷனல். 2 டைரக்ஷன்ல மூவ் பண்ண முடிஞ்சுன்னா அது 2 டைமென்ஷனல். ஒரு டைரக்ஷன்ல தான் மூவ் பண்ண முடிஞ்சுன்னா அது 1 டைமென்ஷனல். இந்த 2 டைமென்ஷனல் இருக்கு இல்லையா, ஸோ இதுல வர திங்ஸ் எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா பிளேன் ஜியோமெட்ரின்னு சொல்லுவாங்க. 2 டைமென்ஷனல வச்சு படிக்கிறது எல்லாமே பிளேன் ஜியோமெட்ரி. 3 டைமென்ஷனல வச்சு படிக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சாலிட் ஜியோமெட்ரின்னு சொல்லுவாங்க. சாலிட் ஜியோமெட்ரினா ஒரு முருள் பொருள்னு சொல்லலாம். அதாவது ஒரு பால் இருக்குன்னா பால் அப்படிங்கிறது ஒரு சாலிட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை வச்சு படிக்கிறது எல்லாமே சாலிட் ஜியோமெட்ரி. 2D பிளேனை வச்சு படிக்கிறது எல்லாமே பிளேன் ஜியோமெட்ரி. இன்னைக்கு ஜியோமெட்ரியோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோஸ்ல 2D ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னென்ன, அதுல ஆங்கிள் எப்படி, ட்ரையாங்கிள் எப்படி ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம், இல்ல சர்க்குலர் ஸ்கொயர் எப்படி ஏரியா கால்குலேட் பண்ணலாம், எப்படி பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணலாம், அப்புறம் 3D ஆப்ஜெக்ட்ஸ் அதுல எப்படி வால்யூம் கால்குலேட் பண்ணலாம், அதுல எப்படி சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணலாங்கிறது எல்லாமே டீடைல்டா ஈஸியா எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பேசிக் மேக்ஸை தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.